गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஜூலை மாதம் 5ஆம் தேதி இன்றைய கிழமை சனிக்கிழமை, ஆனி மாதம் 21ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 5:47 மணிக்கு உதயமாகின்றது. இன்றைய திதி காலையில் 6:59 மணி வரை தசமி திதி, அதற்கு பின்பாக ஏகாதசி திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் இரவு 7:52 மணி வரை சுவாதி நட்சத்திரம், அதற்கு பின்பாக விசாகம் நட்சத்திரம் உள்ளது. இன்றைய தினத்தில் இரவு 7:52 மணி வரை அமிர்த யோகமும், அதற்கு பின்பாக சித்த யோகமும் இருக்கின்றது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலையில் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலையில் 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்ட நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் இரவு 7:52 மணி வரை உத்திரட்டாதி நட்சத்திரம், அதற்கு பின்பாக ரேவதி நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு பகவான் மற்றும் சூரியன் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள். கடகத்தில் புத பகவான், சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் கேது ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள். துலாமில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் ஆகியோர் உள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து களத்திர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். உங்களுடைய எந்தவித முயற்சிகளாக இருந்தாலும் மனதில் என்ன நினைச்சீங்களோ, என்ன விரும்புனீங்களோ அது குறித்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. விரும்பிய பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது. நண்பர்களோடு உல்லாச பயணங்கள் போகக்கூடிய எண்ணங்களும் முயற்சிகளும் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய மனைவி, நண்பர்கள், பார்ட்னர், உங்களுடைய பிள்ளைகள் இவங்க எல்லாருக்கும் உங்க வழியிலிருந்து ஏதேனும் நன்மைகள், லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல எதிர்பார்த்த நன்மை நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியம். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்னால உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு லாப நிலைகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எல்லாம் எடுத்து செய்யுங்க. நின்று போன விஷயங்கள் இருந்தால் அது குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்யுங்க. இதிலெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பர்பிள் நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் சற்று கூடுதலான செலவினங்கள் இருக்கும். வரவுக்கு நிகரான செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உடல்நிலை சார்ந்த பகுதிகளிலையும் கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது.
இருக்கின்றது. தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் இதன் வழியிலிருந்து உங்களுக்கு செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மாமியார் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து உங்களுக்கு செலவினங்கள் இருக்கலாம், இல்லைன்னா கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. பணியிடங்கள் தொழில் சார்ந்த இடங்கள்ல கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியம். அதன் வழியிலிருந்து தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. வேலை சம்பந்தமான விஷயங்கள் குறித்து புதிதாக முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் எடுத்து செய்யுங்க. அதுல நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் க்ஷேமமான தினமாக இருக்கின்றது. மருத்துவ ரீதியிலான விஷயங்கள் வழியில் உடல்நல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. வேலை குறித்த முயற்சிகளை தொடர்ந்து எடுத்து செய்யுங்க. அதில் நன்மை நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எல்லா காரியங்கள்லையும் நிதானங்கள் அவசியம். பயணங்கள் ரீதியிலான விஷயங்களில் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யும் பொழுது எதிர்பார்த்த நன்மை நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஸ்கை ப்ளூ நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மனதளவுலன்னு பார்க்கும் பொழுது ஒரு சில தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் வரலாம். அதில் மட்டும் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மூதாதையர்களுடைய ஆசிகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதே நேரத்துல குலதெய்வ அனுகிரகத்தை பெறக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. அதனால வழிபாட்டுக்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பூஜை பிரார்த்தனை உள்ளிட்ட விஷயங்களை எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள் வீட்டில் நடக்கிறதுனால மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் உள்ளது. உங்களுடைய மூத்த பிள்ளைகளுக்கும் இன்றைய தினத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது. பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் குறித்த முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். அரசியல் சம்பந்தமான பதவிகளிலும் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்களை அடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. திரைத்துறை சம்பந்தமான கலை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்துல மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகளால நன்மை அடையக்கூடிய தினமாக இருக்கின்றது. எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகளாகவும் கிடைக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல நிதான நிலைகள் அவசியம். சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் மனதளவுல சற்று குழப்ப நிலைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் வெளிநாடு குறித்த முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா புதிதாக வீடுகள் வாங்கக்கூடிய எண்ணங்கள், மனைகள் வாங்கக்கூடிய முயற்சிகள், வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் இதில் எல்லாம் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த மாதிரி சொத்துகள் சேர்க்கை பொருட்களுடைய சேர்க்கைகள் இன்றைய தினத்துல இருக்கும். ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில சின்ன சின்ன இடையூறுகள் தாமத நிலைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. கொஞ்சம் கவனமாக செயல்படும் பொழுது நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய இடங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. வாகன இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் முயற்சிகள் இதுல இன்றைய தினத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது. கொஞ்சம் கவன நிலைகளோடு
கவனத்தோடு செய்யும் பொழுது, எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் தவிர்க்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்துல புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள், பயணங்கள் ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாகவும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை அறவே தவிர்க்கலாம். அதன் வழியிலிருந்து இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உயில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. அதன் வழியிலிருந்து சொத்துகள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல உங்களுக்கு நல்ல முயற்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எல்லாம் எடுத்து செய்யுங்க. நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் குறித்த எண்ண ஓட்டங்கள், முயற்சிகள், இதிலும் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும். சிறு தூர பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. எடுக்கக்கூடிய காரியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. வரன் சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள், பிசினஸ் சார்ந்த தொடர்புகள், அப்படி இல்லைன்னா வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எல்லாம் எடுத்து செய்யுங்க. உங்களுக்கு ஏதேனும் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதான நிலைகளோடு செய்ய வேண்டிய அவசியமும் இருக்கின்றது. அதனால கொஞ்சம் நிதானத்தோடு செய்யும் பொழுது அந்த வேலை வெற்றி பெறக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இன்றைய தினம் மேன்மையை தரக்கூடிய தினமாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல எந்த ஒரு காரியங்கள் செய்யும் பொழுதும் அடுத்தவர்களுக்கு லாப நிலைகள் உங்களால இருக்கின்றது. உங்களுடைய அளவு கடந்த எதிர்பார்ப்புகளை சற்று இன்றைய தினத்தில் குறைத்து கொள்ளலாம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. விடுபட்டு போன விஷயங்கள் இருந்தாலும் அது குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்யுங்க. உடல் நல ஆரோக்கியத்திலையும் நல்ல மேம்பாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பர்பிள் நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல வேலை சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்து வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. வாடகை சம்பந்தமான விஷயங்கள் வழியில பண வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல பணவரவு, பொருள் வரவு உள்ளிட்ட விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகளும் அவசியமானதாக இருக்கின்றது. கருத்து மோதல் பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்து ஏதேனும் லாப நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் வழியில, தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் வழியில செலவினங்களோ கருத்து மோதல் பிரச்சனைகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உணவு சார்ந்த விஷயங்கள் வழியில செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. கண் சார்ந்த பகுதிகள், முகம் சார்ந்த பகுதிகளில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்துல
உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. இடைப்பட்டு நின்று போன வேலைகள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. நல்லபடியாக முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகள்ல நிதானங்கள் அவசியம். பயண ரீதியிலான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனநிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகளால நன்மை அடையக்கூடிய தினமாக இருக்கின்றது. பணவரவு, பொருள் வரவு உள்ளிட்ட வரவுகளால மன மகிழ்ச்சிகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். ஆட்சி பெற்ற அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூத்த பிள்ளைகள் இருக்கிறாங்க, தந்தை வழி உறவுகள் இருக்கிறாங்க, மனம் விரும்பிய நண்பர்கள், மனம் விரும்பிய நபர்கள்லாம் இருக்கிறாங்கன்னா இவங்க வழியிலிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. கொஞ்சம் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள்னு பார்க்கும் பொழுது தேவையில்லாத விஷயங்கள் குறித்த சிந்தனைகள் இருக்கலாம். அதில் மட்டும் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. இறை சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகளும் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த சிந்தனைகள், அது குறித்த முயற்சிகள், இதிலெல்லாம் உங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. திரைத்துறை சம்பந்தமான விஷயங்கள், அரசியல் சம்பந்தமான விஷயங்கள், இது குறித்த எண்ண ஓட்டங்களும் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்துல சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. எதிர்பார்த்த ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல நிதான நிலைகள் அவசியம். மனதளவுல சின்ன சின்ன குழப்ப நிலைகள், தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. எண்ணெய் தேய்த்து குளித்தல், நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு சார்ந்த பயணங்கள், ஆன்மீகம் தொடர்பான காரியங்கள், இது குறித்த முயற்சிகளை எல்லாமே எடுத்து செய்யுங்க. உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல விரய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. வீடு விற்கிறதுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்க, இடத்தை விற்கிறதுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்க, இல்லைன்னா உங்களுடைய வண்டி வாகனங்களை விற்கலாம் அப்படிங்கிற முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் எடுத்து செய்யுங்க. நல்லபடியாக முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. கொஞ்சம் உங்களுடைய அம்மா வழியில, அண்டை அயலார்கள் வழியில, இல்லைன்னா உறவு முறைகள் வழியில உங்களுக்கு செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. வீட்டில் ஏதாவது சுப காரியங்கள் நடக்குதுன்னா அதன் வழியிலான செலவினங்களை ஏற்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. மறைமுகமான ரகசியமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. கண் சார்ந்த பகுதிகள், பாத பகுதிகளில் சின்ன சின்ன கவன நிலைகளும் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்துல நல்ல விஷயங்கள் வழியில செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள், வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள், இதன் வழியிலான ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும்.
நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் வழியில ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். அதன் வழியிலிருந்து இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது பர்பிள் நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா பல்வேறு லாப நிலைகள், ஆதரவுகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க, மாமனார் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க வழியில இருந்தெல்லாம் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் வழியில எதிர்பார்த்த லாப நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இருக்கின்றது. பயண ரீதியிலான விஷயங்கள்லையும் இன்றைய தினத்தில் நன்மைகள், லாபங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. விரும்பிய விஷயங்கள்ல ஈடுபடும் பொழுது வெற்றியை காணக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது அதிலும் நன்மை நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம், புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்துல மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. எண்ணிய காரியங்கள் கைகூடும். எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல வெற்றி காணக்கூடிய தினமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எல்லாம் எடுத்து செய்யுங்க. நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்னால உங்களுடைய மூத்த சகோதரருக்கு ஏதேனும் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. அளவு கடந்த எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்து கொள்ள வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. உடல்நல ஆரோக்கியம் மேம்படும். நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. விடுபட்டு போன விஷயங்கள் இருந்தால் அது குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்யுங்க. அதிலும் வெற்றிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் மருந்தீஸ்வரர் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் இதிலெல்லாம் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். உங்களுடைய தொழில்முறை, வியாபார முறை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய குடும்பத்தார்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து சப்போர்ட் கிடைக்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது. தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்தும் இன்றைய தினத்துல ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபார துறைகள்ல பணம் போடக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதிலும் இன்றைய தினத்துல ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. ரசாயனம் சம்பந்தப்பட்ட தொழில், விமானம் சம்பந்தமான பணிகள், தொழில் முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பணியிடங்கள்ல கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய அவசியங்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்துல உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எல்லாம் எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு பணியிடங்கள்ல கவன நிலைகள் அவசியம். பயண ரீதியிலான தொடர்புகள்ல திடீர் பயணங்கள் இருக்குது அப்படின்னா முடிந்தளவு அதையெல்லாம் தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல பல்வேறு
நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. தொழில் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல எதிர்பார்த்த ஆதரவுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் உங்களுடைய தந்தை வழி உறவுகளுக்கெல்லாம் நீங்கள் ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. வெளிநாடு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு தொழில் முயற்சி, வேலை ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் நீங்கள் ஈடுபாடுகள் கொண்டு செயல்படக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. பதவி ரீதியிலான விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. ஆராய்ச்சி கல்வி சம்பந்தப்பட்ட துறைகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் எல்லாமே உயரக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்துல அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பல்வேறு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் சின்ன சின்ன இடர்பாடுகள், மனதளவில் சற்று குழப்ப நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இதில் மட்டும் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட விஷயங்கள், நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் இதையெல்லாம் எடுத்து செய்வதற்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. வெளிநாடு குடியுரிமை சம்பந்தமான விஷயங்கள், பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்யுங்க. இதுலேயும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல எல்லா விதமான காரியங்கள்லையும் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு மறைமுகமான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருப்பாங்க, ரகசியமான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் வழியில பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. கருத்து மோதல் பிரச்சனைகளை முடிந்த அளவு தவிர்க்கலாம். கண் சார்ந்த பகுதிகள், பாத பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. செலவு சார்ந்த விஷயங்களை செய்யும் பொழுது அதில் ஏதேனும் ஏமாற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. வியாபாரத்துறையில் இருக்கிறீங்க, இல்லைன்னா ஏதாவது விற்பனை சார்ந்த முயற்சிகளை எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. அதில் ஏதாவது தொந்தரவுகள், இடையூறுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. கடனாக வாங்கிய பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், அதை திரும்ப கொடுக்கறதுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லையும் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கும். அதில் கவன நிலைகள் அவசியம். இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்களை முயற்சிகளாக எடுங்க. அதன் வழியில் சின்ன சின்ன செலவுகள் செய்யும் பொழுது நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமானதாக இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள், நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் இதில் எல்லாத்துலேயும் கவன நிலைகள் அவசியம். புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு தேவையில்லாத கருத்து மோதல், வீண் விவாதங்கள் சார்ந்த விஷயங்கள் இதையெல்லாமே தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் அதிகமானதாக இருக்கின்றது. பணம் சார்ந்த விஷயங்கள், பொருள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.